ஹலோ பிரைஸ்லா. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை கண்காணிப்பேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று அன்றைக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து நம்மை அநேக ஜாதிகளுக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிரிப்பார். நம்மை கொண்டு அநேகரை போஷிக்கும்படியாக பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த மலைகளை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்களும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக செழித்து வளருவீர்கள், செழித்து வாழ்வீர்கள். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படும், உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்கிறவராகவும் நம்மை உயர்த்துகிறவராகவும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசித்தான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பட்சத்தில் இருந்து தீமைகளில் நின்று எங்களை விடுதலையாக்கி அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்றுவீராக, எங்களை உயர்த்துவீராக, எங்கள் வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றி அநேகருக்கு பயன்படுகிற பிரயோஜனமுள்ளவர்களாக எங்களை மாற்றி நாம் ஆத்மயப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியகர் செய்து நாமத்தமயப்படுத்த வேணுமா எங்களுக்கு காப்பாட விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.